இளையராஜா இப்போது தமிழ்நாட்டின் பெருமையை லண்டன் வர கொண்டு சென்றிருக்காரு. சமீபத்தில் தான் சிம்பொனி இசையை லண்டனில் நடத்தி காட்டி மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்காரு. திரையுலகில் பலரும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் கொடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு விழா எடுக்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக எடுக்க வேண்டிய ஒரு விழா தான். இந்த சினிமாவிற்காக இளையராஜா பண்ணுற விஷயம் இருக்கே, அது உலகளவு 50 ஆண்டுகளாக தன்னுடைய இசையால் 2K கிட்ஸ்களையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. ஆனால் இப்போது புதுசாக வந்த இசையமைப்பாளர்கள் இசைக்கும் இசை கேட்கும் அளவுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இடையிடையே புரியாத சில வார்த்தைகளை போட்டு மக்களை குழப்பிட்டு வராங்க. இந்த நிலையில் இயக்குனர் ரங்கராஜ் தயவு செய்து இளையராஜா இந்த மாதிரி இசையமைப்பாளர்களிடம் போட்டி போட வேண்டாம், அவர் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இவர் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர். இவர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். இளையராஜா மியூசிக் நிறுத்தினால் கூட நன்றாக இருக்கும் அப்படின்னு தோன்றுது. ஏனெனில் இப்போது வெளியாகும் மியூசிக் எல்லாம் கிராமத்து பாஷையில் சொன்னால் சல்லித்தனமாக இருக்குது. ஏனென்றால் இப்போது மியூசிக் ப்ரொடக்ஷன் தான் நடந்து கொண்டு இருக்குது. மியூசிக் கிரியேஷன்ஸ் இல்லை. இந்த ஃபிலிம் மியூசிக் இப்போது வேறொரு ரூபத்தில் போய் கொண்டு இருக்குது. முக்கால்வாசி டிஜிட்டல் மயமாக மாறி வருது. இதை சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியலை. உள்ளபடியே இப்போது உள்ள ஃபிலிம் மியூசிக்கு இளையராஜா சார் தேவையில்லை என்று தான் தோன்றுது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் மிகவும் வருத்தமாக இருக்குது. ஏனெனில் அவரை விட மியூசிக்கில் ஜீனியஸ் என யாரும் கிடையாது. அவர் இந்திய அளவில் மிகவும் பாப்புலராக இருந்து இப்பொழுது அகில உலகத்தில் பாப்புலராக கூடிய ஒரு இடத்திற்கு போயிட்டார். உதாரணமாக கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர்ட் ஆகிறேன் என சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் இவரும் சொன்னால் நல்லது என எனக்கு தோன்றுது. இவருடைய இந்த திறமைக்கு ஃபிலிம் மியூசிக் எல்லாம் லாயக்கே இல்லை. அவர் எங்கேயோ போய்விட்டார், உலக அளவில் போய்விட்டார். அதனால் இந்தியாவின் பெருமையை வெளிக்கொண்டு வருவது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. அவரால் மட்டுமே முடியும் என இயக்குனர் ரங்கராஜன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு.